இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் சவுச்சவும் பருப்பும் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இது வந்து ரசம் சாதம் புளிக்குழம்பு இதுக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த குழம்பும் இல்லாமல் இதையே பிரட்டியும் சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சவுச்சவ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பருப்பு போட்டு செய்யும்போது அவங்களுக்கே சாப்பிட தோணும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சவுச்சவ் பருப்பு கூட்டு எப்படி செய்யணும் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு கழுவுனதுக்கப்புறம் ஒரு சவுச்சவ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. இதை சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு 3 மிளகாய், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. 2 தக்காளி, 1/4 தேக்கரண்டி பெருங்காயத்தூள், 1/4 தேக்கரண்டி மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்துட்டு 3 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வச்சு இறக்கியாச்சு. பருப்பும் சவுச்சவும் நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளியை மட்டும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1/2 தேக்கரண்டி சோம்பு, 1/2 தேக்கரண்டி கடுகு, 3 வரமிளகாய், 6 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தேக்கரண்டி சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டுருங்க. சாம்பார் தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா நம்ம வெறும் சாதத்தில் கூட இதை பிரட்டி சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான் சாம்பார் தூள் சேர்க்குறோம். இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சவுச்சவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதை கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ 2லேருந்து 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து சவுச்சவ் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்த்தி, திங்க் பெட்டர்.